வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராதாஸ் ஹோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கும் வந்து ஒரு ஹேர் பேண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குட்டியான ஹேர் பேண்ட் செஞ்சிருந்தோம். அது வந்து ஒரு ஜாக்கெட் பிட்ல வந்து நம்ம 19 ஹேர் பேண்ட் ரெடி பண்ணோம். இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த குட்டி ஹேர் பேண்ட் வந்து வேற மெத்தட்ல தச்சிருப்பேன். அதோட இந்த பெரிய ஹேர் பேண்ட் வந்து உங்களுக்கு தைக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி தைக்கிறது பார்க்கலாம். இந்த ஹேர் பேண்ட் வந்து நான் தைக்கிறதுக்குன்னு தனியாக துணிலாம் வாங்கலை. இந்த சாரியில் வர ப்ளவுஸ் பிட் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம்ல, அதில் தான் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த கரை சைடு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு, இந்த சைடில் இருக்க நூலாக இருக்கும் பாருங்கள், அந்த பிசுறுலாம் கட் பண்ணி ஏற்றணும் இந்த சைடில் இருக்க துணியில். அடுத்தது இந்த துணியை வந்து கீழே இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். இந்த கரை பகுதி ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி கீழே வந்து நம்ம மடித்து போட்டுக்கணும். அடுத்தது கீழே அந்த கரை பகுதியில் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். 3.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி கீழே கரைப்பகுதி ஃபுல்லாக வந்து 3.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி மேலேயும் வந்து மடிப்பு பகுதியிலும் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மேலே கீழேயும் 3.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு, அதுக்கு நடுவில் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம கோடு போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம கோடு போட்டிருக்க எல்லா லைனும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் துணி. இப்போ இதை வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த கரைப்பகுதி ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி மடிச்சுக்கிட்டு, இப்போ கரைப்பகுதி ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு அதை வந்து தைக்க போகிறோம். சும்மா ஒரு தையல் போட்டால் போதும். அடுத்தது நம்ம தச்ச துணியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த மேலே இருக்க பகுதி வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே இருக்க துணியை அந்த சைடு இருக்க துணியோட ஜாயின் பண்ணி இப்போ நம்ம தைக்க போகிறோம். இந்த ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். இந்த துணி உள்ளே வச்சுட்டு இந்த கீழே இருக்க அடியில் இருக்க துணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். துணி வந்து இந்த மாதிரி முடிகிற மாதிரி இருக்கும்போது உள்ளே இருக்க துணி வந்து நம்ம இழுக்கும் போது நம்ம தைக்கிற துணி வந்து வெளியே வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும் போது நம்ம தைக்க வேண்டிய துணி வந்து வெளியே வரும் நம்மளுக்கு. இதே மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து துணியை வெளியே இழுத்து தச்சுக்கிட்டே வரணும். அப்படி தச்சுக்கிட்டே வரும்போது நம்ம ஏற்கனவே தைக்க ஆரம்பிச்சு பாருங்க, அந்த இடம் வரும். அப்போ வந்து நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம தைக்கிறத வந்து நிப்பாட்டிடணும். இந்த மாதிரி 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கேப் விட்டு நம்ம தைக்கிறத வந்து நிப்பாட்டிக்கணும். இந்த மாதிரி கேப் விட்டு தச்சு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கேப் வழியாக உள்ளே இருக்க துணி வந்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ ராங் சைடில் இருக்க துணி வந்து இப்போ ரைட் சைடாக மாறிடும். இந்த மாதிரி இழுக்கும் போது இந்த ராங் சைடு இருக்கிறது தான் உள்ளே போய்டும், ரைட் சைடு இருக்கிறது வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஹேர் பேண்ட் வந்து ரைட் சைடுக்கு மாறிடுச்சு. கொஞ்சமாக கேப் இருக்குது. இந்த கேப் எதுக்கு விட்டுருக்கோன்னா, இப்போ இந்த கேப் வழியாக வந்து நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு வெளியே எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 10 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ஊசி முனையில் வந்து முடிச்சு போட்டுக்கிட்டேன். முடிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு மறுமுனைக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து மறுமுனைக்கு எடுத்துக்கிட்டு முடிச்சு போட்டுக்க போகிறோம். ஒரு 4-5 முடிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். அப்போ தான் எலாஸ்டிக் வந்து லூஸ் ஆகாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு எலாஸ்டிக் கூட எடுத்துக்கிட்டு அந்த எலாஸ்டிக்கில் வந்து தையல் கூட போட்டுக்கலாம். இதில் வந்து தையல் போட முடியாது இந்த எலாஸ்டிக்கில். இப்போ இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதை வந்து நல்லா இந்த மாதிரி மடித்து வச்சு தச்சுக்கணும். இது தச்சுட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், தச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டில் வந்து எத்தனை ஹேர் பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 ஹேர் பேண்ட், அப்புறம் இந்த சின்ன ஹேர் பேண்ட் 1, மொத்தம் 7 ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு ப்ளவுஸ் பிட்டில். இதை வந்து நம்ம கடையில் வாங்க போனால் இந்த ஒரு ஹேர் பேண்டே வந்து நம்மளுக்கு 20லேருந்து 30 ரூபாய்க்கு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் பேண்ட் வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ இதில் சின்ன ஹேர் பேண்ட் நல்லா இருக்கா, பெரிய ஹேர் பேண்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.